Very good evening, students. So, previous class நம்ம இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் சாயில் பற்றி பார்க்க ஆரம்பிச்சோம். அதாவது ICAR உடைய கிளாசிஃபிகேஷன் படி இந்தியாவில் 8 டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குன்னு பார்த்தோம். கூடவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அந்த சாயிலில் வளரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பேஸராக பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்த்து முடிச்சோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆர் த ரிசோர்சஸ் அவைலபிள் இன் இந்தியா. ஓகே, என்னென்ன மாதிரி வளங்கள் இந்தியாவில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் சவுத் வெஸ்ட் மான்சூன் படிச்சோம் இல்லையா? அப்போ என்ன படிச்சோம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை பற்றி படிக்கும்போது என்னாச்சு, காற்று ஜூன் 1ஆம் தேதி கேரளாவுடைய திருவனந்தபுரம் தாக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே படிப்படியாக முன்னேறி போய் ஜூன் 20ங்கிறப்ப மகாராஷ்டிரா மும்பையை தாக்கும். ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது, அந்த போற காத்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லிக்கு இணையா போகும். தட் மீன்ஸ் பேரலல் டு ஆரவல்லி ஹில்ஸா போகும். அடுத்த ஒரு காத்து என்ன ஆகும், லைட்டா மூவ் ஆகி என்ன ஆகுது, விந்தியா சாத்புரா மவுண்டன்ஸ் வழியா போகும். இப்போ என்ன ஆகுது, அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு, அங்க போய் முட்டி மோதும். அப்படின்னா நமக்கு அந்த ஹில்ஸ்ல முட்டி மோதும் போது இங்க என்ன ஆகுது, எல்லா காத்துமே ரெயின்ஃபாலை கொடுத்துருது. அப்ப இந்த ரீஜன் எப்படி இருக்கு, முழுக்க முழுக்க கிரீனிஷா இருக்கு, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மினரல்ஸா இருக்குங்கிறோம். பிகாஸ் அந்த காத்து என்னது, கடல் காத்து தான் போகுது. கடல்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சர் ஏர் தான் பாத்தீங்கன்னா அங்க மழையா பொழியுது. ஓகே, அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பகுதி உங்களுக்கு எப்படி இருக்கு, ஸோ கம்ப்ளீட்டா மினரல் சோர்ஸா இருக்கும். அதான் சொன்னாங்க சோட்டா நாக்பூரி பிளாட்டியூ இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா? அப்ப சோட்டா நாகப்பூரி பீடபூமி இருக்குல்ல, அங்க முழுக்க முழுக்க ரிசோர்ஸா இருக்கு. ஓகேங்களா? அப்படி சொல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், தட் மீன்ஸ் மினரல்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்க்ளூசிவாக மினரல்ஸை பற்றி பார்த்து முடிச்சிடலாம். மினரல்ஸ், ஏன்னா ரிசோர்ஸ் எடுத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ரிசோர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்று புதுப்பிக்கக்கூடியது, ஓகேவா, ரினியூவபிள் ரிசோர்சஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாது, நான் ரினியூவபிள் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் மினரல்ஸை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ம கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன சார் மீனிங் பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ், இயற்கையான பொருள். ஓகே, இதனால் ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். ரிசோர்ஸ் மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? அந்த பொருளுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, வேதியியல் பண்பு இருக்கும். கூடவே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அதாவது இயற்பியல் பண்பும் இருக்கும். ஓகேவா? அப்படி சொல்றாங்க, இயற்கையாக காணப்படக்கூடிய ஒரு பொருளுக்கு என்ன இருக்கணும், வேதியியல் பண்பு கூடவே இயற்பியல் பண்பு இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா என்ன சொல்றாங்க, அது பேர் மினரல்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மினரல்ஸ் என்ன பண்றாங்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்றாங்க. தட் மீன்ஸ் சுரங்க தொழிற்சாலை இருக்குல்ல, அங்கிருந்து எடுக்கிறாங்க. நம்ம கேஜிஎஃப் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல நினைப்பாங்கன்னா முழுக்க முழுக்க ஸோ குழி தோண்டிட்டே போவாங்க. ஓகேவா? அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, தாது பொருளை பிரிச்சு எடுப்பாங்க. அதான் படம் ஃபுல்லாவே. ஸோ கேஜிஎஃப்னாலே கோலார் கோல்டு ஃபேக்டரி. ஸோ மண்ணை ஃபுல்லாக அரிச்சு என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி மினரல்ஸ் எடுப்பாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினரல்ஸை எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா மைனிங். அதாவது சொல்லுவாங்க சுரங்க தொழில் சொல்லுவாங்க. அது பேர் சுரங்க தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனிங் மீன்ஸ் சுரங்க தொழில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மைனிங் 2 டைப் இருக்கு. ஒன்று ஸோ பூமிக்கு மேலேயே கிடைச்சிரும். ஓகேவா? நம்ம சிலவே படிச்சிருப்போம் இல்லையா, என்னன்னா பேப்பர்ல போட்டிருப்பாங்க. ஸோ போர் போடுறதுக்காக குழி வெட்டினாங்க, அங்க தாது பொருள் கிடைச்சது. ஓகேவா? இதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பந்தக்கால் போடுறதுக்காக குழி வெட்டினாங்க, அங்க தங்கம் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலேயே. ஓகேவா? ஸோ ஆன் த எர்த் கிரஸ்ட் இட் செல்ஃப். ஓகே, பூமியோட மேலே. ஓகேவா? அந்த எர்த்து கிரஸ்ட்லேயே சில டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான தாது பொருள் கிடைக்கும். ஓகேவா? அந்த பூமியோடைய மேலோட்டிலே, புவியின் மேலோட்டிலே நமக்கு என்ன கிடைக்குன்னா, மேலோட்டு நம்ம வாழக்கூடியது. ஓகேவா? பூமியின் மேலோடுனா நம்ம வாழக்கூடிய பகுதி இருக்கு, அதான் மேலோடு. ஓகேவா? பூமி இப்படி இருக்குங்க, நம்ம வீடு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் தான் கிரஸ்ட், பூமியோட மேலோடு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டல் சொல்லுவாங்க. அடுத்து இந்த பகுதி மேண்டல்னு சொல்லுவாங்க. இது பேர் மேண்டல். அடுத்து உள்ள இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்னர் கோர், உட்கர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கதான் பார்த்தீங்கன்னா நெருப்பு பிழம்பு இப்போ வரைக்கும் இருக்கு. உட்கருங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த கோர்ல தான் இப்போ வரைக்கும் நெருப்பு பிழம்பு இருக்கு. அதான் நமக்கு என்ன ஆகுது, அப்பப்போ எரிமலைங்கிற பேர்ல வெடிச்சு செதறுது. ஓகேவா? அப்போ பூமியோட மேலோடுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் சொல்றாங்க பூமியோட எர்த்து கிரஸ்ட்லயே கிடைக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, சில டைம் மினரல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது பேர் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா ஓப்பன் மைன்ஸ் சொல்லுவாங்க. திறந்த வெளி சுரங்கம் சொல்லுவாங்க. அது பேர் ஓப்பன் மைன்ஸ், திறந்த வெளி சுரங்கம். ஏன்னா மேலே கிடைச்சிருச்சு, நம்ம ரொம்ப டீப்பா போகல. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் டீப்பா போறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் ரொம்ப ஆழமா போறாங்க. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் மிக்க பகுதி.
ஓகேவா? அங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது கிடைக்கிற பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மைன். அது பேர் வந்து சாஃப்ட் மைன். ஓகேவா? அது தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்நிலை சுரங்கம்னு சொல்லுவாங்க. ஆழம்னு போறது. ஆழ்நிலை சுரங்கம்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இயற்கையான சப்ஸ்டன்ஸ், ஓகே, இயற்கையான ஒரு பொருள். அதுல கண்டிப்பா இருக்கணும். பிசிக்கல், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிற பட்சத்துல அது பேர் மினரல்ஸ், வளங்கள்னு சொல்றோம். தாது பொருள்னு சொல்றோம். ஓகேவா? அது எப்படி 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு மேலேயே இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அது பேரு ஓப்பன் மைன்ஸ். ஓகேவா? திறந்த நிலை சுரங்கம். பூமிக்கு ரொம்ப ஆழமா போய் கிடைச்சா பேர் வந்து ஆழ்நிலை சுரங்கம். தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மைன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மைன்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு, தாது பொருட்கள் இருக்குல்ல, மினரல்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி ஐசிஏஆர்ங்கிறது அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்றாங்களோ, அதே போல ஐசிஎம்ஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், மெடிசனை ஃபாலோ பண்றாங்களோ, அதே போல என்ன பண்றீங்கன்னா, நம்ம மினரல்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க யாரை நோட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. த ஜியாலஜிக்கல் ஓகேவா? த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஒரு ஆர்கனைசேஷன் பேர். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய நிலவியல் கழகம் சொல்லுவாங்க. இந்திய நிலவியல் கழகம். ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கல்கத்தால இருக்கு. கல்கத்தால இருக்கு. ஓகேங்களா? த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது கல்கத்தால இருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ். ஓகேவா? இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ். இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ். அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய சுரங்க பணியகம். ஓகேவா? இந்திய சுரங்க பணியகம். ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாக்பூர்ல இருக்கு. நாக்பூர். ஓகேங்களா? அடுத்து 3வது யார் இருக்காங்கன்னா, இந்த மினரல்ஸ்ல இரும்பு சாராதது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபெரஸ். ஓகேவா? இரும்பு மட்டும் இல்லாம இரும்பு சாராத விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதாவது இரும்பு சாராத விஷயம். ஓகேவா? ஸோ பெரிய விஷயம். ஓகே, சாரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபெரஸ். ஓகேங்களா? இரும்பு சாராத மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ். ஓகே, இரும்பு சாராத மினரல்ஸ். இரும்பு சாராத மினரல்ஸ்க்கான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர். இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல. இரும்பு சாராத மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்க், காப்பர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பட் என்ன விஷயம், இரும்பு சாராத டெக்னாலஜி அதுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல சென்டர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமா யார் சார் மானிட் பண்றாங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி அமைப்பு. ஓகேவா? இதை ஒட்டுமொத்தமா ஃபாலோ பண்ணக்கூடிய, ஒட்டுமொத்தமா மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி இருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஒட்டுமொத்த தாதுப்பொருள், ஒட்டுமொத்த சுரங்கத்தை ஃபுல்லா மானிட்டர் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சு. ஸோ அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மினரல்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா 3 ஆர்கனைசேஷன் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நமக்கு ஒரு மினிஸ்ட்ரியும் இருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மினரல்ஸ்னு சொல்றோம் இல்லையா, எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ். மொத்தம் வந்து மினரல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. என்ன டைப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று மெட்டாலிக் மினரல்ஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா உலோக கனிமங்கள். தமிழ்ல வந்து அதுக்கு பேரு உலோக கனிமங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் மெட்டாலிக். ஒன்று மெட்டாலிக், இன்னொன்று நான் மெட்டாலிக். ஓகேங்களா? நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல அது பேரு அலோக கனிமங்கள். அலோக கனிமம். ஒன்று உலோகம், இன்னொன்று அலோகம். ஓகேங்களா? அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா, உலோக கனிமங்கள் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுல கண்டிப்பா சில மினரல்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சில தாது பொருட்கள் இருக்கும். ஓகேங்களா? அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சில தாது பொருட்கள் இருக்கும். இட் ஷுட் ஹேவ் சம் ஓர்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ்ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சில 1 or 2 ஓர்ஸ் இருக்கும்.
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தாது பொருட்கள் காணப்படும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தாது பொருட்கள் காணப்படும். அப்படி இருந்தால் தான் இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேள்விப்படுற இரும்பு தாதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அயன் ஓர்ஸ் இருக்கும். ஓகே, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து மேங்கனீஸ் ஓர் இருக்கும், மெக்னீசியம் ஓர் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா வந்து சில தாது பொருட்கள் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதான் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து மெட்டாலிக் உலோகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அதில் எதுவுமே இல்லாட்டி அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா வந்து இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர் இஸ் நோ ஓர்ஸ், தாது பொருள் கிடையாது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அலோகம்னு சொல்லுவாங்க. தாது பொருட்கள் இல்லாட்டி அதுக்கு பேர் வந்து அலோகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று மெட்டாலிக், இன்னொன்று நான் மெட்டாலிக். ஓகேவா? ஸோ உலோகம், இன்னொன்று அலோகம். தாது பொருள் இருந்தால் உலோகம் மெட்டாலிக், தாது பொருள் கிடையாது, ஓர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வந்து அலோகம்னு சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து நம்ம இரும்பை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, உலோகத்தை பற்றி பார்த்துடலாம். ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மெட்டாலிக் மினரல்ஸ் பற்றி. தட் மீன்ஸ் உலோகத்தில். ஓகேவா? அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இரும்பை பற்றி பார்த்துலாம். ஸோ அயன் ஓர்ஸ் பற்றி பார்த்துலாம். ஓகேங்களா? அயன் ஓர்ஸ். அப்போ இதே பற்றி பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஓர்ஸ் முழுக்க நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியோடைய மேலேயே கிடைக்குது. ஓகேவா? பூமியோடைய கிரஸ்ட்லேயே கிடைக்குது. பூமியோடைய கிரஸ்ட்லேயே நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டோம்ல, எப்போ சொன்னோம், பூமியில வந்து உட்கரு, தட் மீன்ஸ் இன்னர் கோர் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டில். ஓகேவா? ஸோ வந்து மேண்டில், இதுக்கு பேர் மேண்டில், இன்னர் கோர், தட் மீன்ஸ் உட்கரு. உட்கரு இதுக்கு பேர். இது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இடை அடுக்கு, இடை அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேண்டில். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிரஸ்ட். இது கிரஸ்ட். ஓகேவா? கிரஸ்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா கிரஸ்ட் இது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா புவியோடைய மேலோடு. இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பூமியோட உட்கரு இருக்குல்ல, இன்னர் ஓர் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு நமக்கு, ஸோ நெருப்பு பிழம்பு தான் இருக்கு, நெருப்பு பிழம்பா இருக்கும். ஏன்னா பூமி அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வெடிச்சு வந்த ஒரு பகுதி தான் பூமி. ஓகேங்களா? அப்படின்னாச்சு பல்லாயிரம் வருஷமா இந்த பூமி பத்து எரிஞ்சதுன்னு படிச்சோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வருஷம் என்னாச்சு, மழை வந்துட்டே இருந்துச்சு. அப்படின்னாச்சு பல்லாயிரம் வருஷம் மழை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்த குழியெல்லாம் என்னாச்சு, ஃபில் ஆச்சு. அதான் வந்து நமக்கு ஓஷனாவும் சீயாவும் தெரியுது. ஓகேவா? பெருங்கடலா தெரியுது. அப்புறம் விஷயம் பூமியோட இப்போ உட்கரு பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்சுட்டு தான் இருக்கு. வந்து கொதிநிலையில தான் இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஸோ வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், வெளியே வந்து வர ஆரம்பிக்கும். அதே நமக்கு ஸோ எங்கெல்லாம் வந்து பூமியில ஹோல்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அது நமக்கு என்ன ஆகுது, ஸோ வந்து எரிமலை மூலமா வெளியே வர ஆரம்பிக்கும். எரிமலையில பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறது இல்லையா, அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எரிமலை வெடிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஓர்ஸ் தான் வெளியே வருது. ஓகேங்களா? அது எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பூமிக்கு உள்ளிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் என்ன ஆகுது, நெருப்பு பிழம்பா ஓடிட்டு இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மேக்மா லாவான்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பூமிக்கு உள்ளிருந்து அந்த எரிமலை வெளியே வரக்கூடிய குழம்பு இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்மா லாவான்னு சொல்லுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா பூமிக்கு உள்ளிருந்து வருது. ஓகேவா? வெடிச்சு செதறது. செதறது ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பூமி மேல வளைஞ்சு ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? வளைஞ்சோடுனா பார்த்தீங்கன்னா வந்து வளைஞ்சோடினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பூமி மேலே படிஞ்சிரும். ஓகேவா? பூமி மேலே என்ன ஆகும், நெருப்பு பிழம்பு வந்து குறிப்பிட்ட தூரம் ஓடி முடிச்சு படிஞ்சு நிற்கும். ஓகேவா? அது என்ன ஆகும், பல்லாயிரம் வருஷமா பார்த்தீங்கன்னா பல வருஷமா நமக்கு என்ன ஆகும், குளிர்ந்த காற்று படும். ஓகேவா? அதே போல பார்த்தீங்கன்னா கடற்கரையா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த அலைகள் படுத்தே இருக்கும். அப்படின்னாச்சு ஸோ வந்து கோல்டான ஏரு பிளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பட்டுட்டே இருக்கும். அப்படின்னா அந்த நெருப்பு பிழம்பு ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆகிட்டு அது பாறையா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நெருப்பு பிழம்புனா அது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா பாறையா மாற ஆரம்பிக்கும். ஓகே, ராக்ஸா மாறும். அந்த ராக்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தீப்பாறைன்னு சொல்லுவாங்க. பேர் வந்து தீப்பாறை. பிகாஸ் என்னாச்சு, அது தீ மூலம் உருவான பாறை. ஓகேவா? இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து உருமாறிய பாறைன்னு சொல்லுவாங்க. தீப்பாறை அல்லது உருமாறிய பாறைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பேர் பார்த்தீங்கன்னா வந்து இக்னீசியஸ் ராக்ஸ். இக்னீசியஸ் ராக்ஸ் அல்லது மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகேவா? அதான் நமக்கு என்ன ஆகுது, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு பாறை என்ன ஆகுது, தூசா மாறும், மண்ணா மாறும். ஓகேவா? அங்க நமக்கு கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா இரும்பு. ஓகேவா? என்ன சொல்றாங்க, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, இரும்பு எந்த பாறையில் அதிகமாக கிடைக்க மாட்டாங்கன்னா வந்து இரும்பு, தட் மீன்ஸ் அயன் ஓர்ஸ் கேன் பி டெரிவ்டு ஃப்ரம் எந்த ராக்ஸ் பார்த்தீங்கன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ். அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னர் கோர்ல இருந்து வந்த அந்த நெருப்பு பிளம்புதான் ஆச்சு. ஸோ காத்து பட்டு தண்ணி பட்டு ஃபுல்லா பாறையா மாறுச்சு. ஓகேவா? மொத்தம் பாத்தீங்கன்னா இக்னீசியஸ் ராக்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இரும்புக்கான சோர்ஸா இருக்கு. இதை கொஸ்டின் சிம்பிளா கேட்பாங்க, இந்த இரும்பு தாதுக்கான சோர்ஸ் எதுன்னு கேட்பாங்க.
அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரும்பு தாது இருக்கு இல்லையா, இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா ஸோ 79% இது நிறைய தாது இருக்கு. இரும்புக்குள்ளே நிறைய தாது இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஹேமடைட் சொல்லுவாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா ஹேமடைட்னு சொல்லுவாங்க. 79% ஆஃப் ஹேமடைட் தாது காணப்படுது. ஓகேவா, ஹேமடைட். ஓகேவா, ஸோ 79% ஹேமடைட் காணப்படுது. எங்க காணப்படும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அஸ்ஸாம், ஒடிஷா, ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஹேமடைட் தாது இருக்கக்கூடிய இரும்பு காணப்படுது. ஓகேங்களா, அது பேசிக்காக தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு தாது வந்து மேக்னடைட். மேக்னடைட் இது இரும்போட இன்னொரு தாது, இன்னொரு ஓர். ஓகேவா, அப்போ மேக்னடைட் எங்க அதிகமாக காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வந்து நமக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, ஓகேவா, கோவா, கர்நாடகா, ஓகேவா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா மேக்னெட் காணப்படுது. ஓகேவா, எப்படி நான் வச்சுக்கலாம்னா நம்ம நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரித்திக் ரோஷன் ஒருத்தர் இருப்பார். ஹிருத்திக் ரோஷன். ஓகேவா, அப்புறம் பேர் வந்து ஹெச்ல ஆரம்பிக்கும். அப்ப இங்க பாருங்க அஸ்ஸாம், ஒடிசா, ஜார்க்கண்ட் எல்லாமே நார்த் ஈஸ்ட் பேரா தான் இருக்கு. அப்புறம் பண்ணலாம் நீங்க ஸோ ஹிருத்திக் ரோஷன் எங்க இருப்பாரு, நார்த் இந்தியால இருப்பாரு. அப்ப ஹெச்ங்கிறத பார்த்தீங்கன்னா ஹேமடைட், அது எங்க இருக்கும், நார்த் இந்தியால தான் இருக்கும். ஓகேவா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மேக்னடைட் இருக்கு. ஓகே, நமக்கு எங்க இருக்கு, ஸோ இன்னொன்று பாத்தீங்கன்னா மேக்னடைட்ங்கிறது நமக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கோவா, கர்நாடகான்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சவுத் இந்தியாவில் இருக்கும். அப்ப நார்த் இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஹேமடைட், சவுத் இந்தியா ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மேக்னடைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, ஜஸ்ட் மார்க்அப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்து வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க, சில டைம் எக்ஸாம்ல என்னன்றாங்க மேக்ஸ் ஃபாலோவிங் கேட்பாங்க. ஓகேவா, அதாவது என்ன விஷயம்னா என்னென்ன ரிசோர்ஸ் வந்து இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அயன்லேயே நிறைய டைப் இருக்குங்க. அயன் ரிசோர்ஸ் இருக்குல்ல, அயன் ஓர்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஓர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டுங்க, அயன் ஓர்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்னடைடு. மேக்னடைடு ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமடைடு, அடுத்து பார்த்தீங்கன்னா கோத்தைட். கோத்தைட் ஓகேங்களா, GOETHITE கோத்தைட். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா லிமோனைட். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சிடரைட். இதெல்லாமே வந்து இரும்போட ஒன் ஆஃப் த தாது. நிறைய டைப்ஸ் இருக்கு. இரும்புனா பியூர் இரும்பு கிடையாது, அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேவா, அப்ப விஷயம் மேக்னடைட் அப்படிங்கிறதுல எவ்வளவு அயன் கண்டென்ட் இருக்கு, மேக்னடைட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அயன் கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்னடைட்ல வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 72.4% இருக்கும். அடுத்து ஹேமடைட்ல பார்த்தீங்கன்னா 69.9% இருக்கும். கோத்தைட்ல 62.9% இருக்கும். ஓகேவா, லிமோனைட்ல வந்து 55%. அடுத்து பார்த்தீங்கன்னா சிடரைட்ல 48.2%. ஓகேங்களா, அப்போ தெரிஞ்சுங்க. ஸோ மேக்னடைட்ல வந்து 72.4, ஹேமடைட்ல பார்த்தீங்கன்னா வந்து 69.9, கோத்தைட்ல வந்து 62.9, லிமோனைட்ல 55, சிடரைட்ல வந்து 48.2%ங்கிற மாதிரி அயன் ஓர்ஸ் காணப்படுது. அப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ இரும்பு தாது. ஓகேவா, ஸோ விச் அயன் ஓர்ல, ஓகேவா, எந்த தாதுல இரும்பு அதிகமாக கேட்பாங்க. இதுல நமக்கு அதிகமா இருக்கு, மேக்னடைட்ல அதிகமாக காணப்படுது. ஓகேங்களா, இது ஒரு பேசிக்கான விஷயம். அப்ப இந்த இரும்பை பத்தி ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கானா, இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா செயில், SAIL, செயில். ஓகேவா, முழுக்க முழுக்க இரும்புக்கான ஒரு அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பேரே பாத்தீங்க எப்படி இருக்கும், SAILனா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இரும்புக்கானது. ஓகேவா, ஸோ இரும்புக்கான ஒரு அத்தாரிட்டி, இரும்புக்கான இந்திய பணியகம். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா வந்து செயல்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இரும்புக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ். ஓகேவா, ஸோ மேங்கனீஸ், MN, தமிழ்ல பேரு மேங்கனீஸ்னு சொல்லுவாங்க. மேங்கனீஸ். ஓகேவா, மேங்கனீஸ். அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சில்வர் கலரா இருக்கும். மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில்வரி கிரே கலரா இருக்கும், ஒரு வெளிர் சாம்பல் நிறமா இருக்கும். ஓகேவா, ஸோ மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெளிர் சாம்பல் நிறமா இருக்கும். ஓகேவா, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கனீஸ் இருக்கு இல்லையா, கவனிச்சு பாருங்களேன். மேங்கனீஸ் ஸ்பெல்லிங் எழுதி பாருங்க ஒரு தடவை, மேங்கனீஸ். அப்ப இல்ல ஸ்பெல்லிங் கவனிச்சு பாருங்களேன். மேங்கனீஸ், MAN இருக்கா. சில மனிதர்கள் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ வந்தா பாடி பில்டர், அவங்க ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு மனசு விட்டுருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அழுதுருவாங்க. திட்டினா டக்குன்னு அழுதுருவாங்க. ஆனா பார்க்க ஆள் ஜெயிண்டாட்டிக்கா பாடி பில்டரா இருப்பான். டக்குன்னு அழுதுருவாங்க. இந்த மாதிரி சில இலகிய மனசு இருக்கும். ஓகேவா, அப்ப இங்க நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ். இப்போ நம்ம மனுஷன் என்ன பண்றான், சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் எப்படி இருக்காங்க, ரொம்பவே லைட். என்ன பண்றாங்க, தொட்டா அழுதுருவாங்க. அது என்ன விஷயம், பிரிட்டில் இன் நேச்சர். பிரிட்டில் நேச்சர்னு எடுத்தோம்னா வந்து ஸோ ஈஸியாக உடஞ்சிருவாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க.
ஓகேவா? அவங்க பார்த்தீங்கன்னா கடினமா இருக்காங்க. ஆனா எப்படி இருக்காங்க? எளிதில் உடையிறாங்க. எளிதில் உடைகிறது. அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது நீங்க மேங்கனீஸ்க்கு வந்து மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் தொட்டா உடைஞ்சிருவாங்க. தட் மீன்ஸ் ஏதோ சொல்லிட்டா அழுதுருவாங்க. ஓகேவா? அப்ப மேங்கனீஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. அப்ப என்ன இது வந்து சில்வர் கிரே கலரா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் சம்டைம் வந்து சீக்கிரமா வந்து உடைஞ்சிரும். ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவை? ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஏன்னா ஒருத்தர் அழுதுட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், எனக்கு தேத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. அப்ப என்ன பண்றாங்க? இதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு. யார் யார் இருக்காங்க? சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா லேட்ரைட் இருக்கு. அப்புறம் இல்லை இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறும். ஓகேவா? அப்போ சில ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்து ஈஸியாக அழுகுறாங்க, உடஞ்சிடுறாங்க. அப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கனீஸ் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்கு பட் பிரிட்டில் உடஞ்சிருது. அப்போ யார் யார் தேவைப்படுறாங்க? கூடவே ஸ்ட்ராங்காக இருக்கு இரும்பும் அதே போல் லேட்ரைட்டும் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கும். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 1 டன் இரும்பு இருக்குன்னு வச்சுங்களேன், 1 டன் அயன் இருக்குன்னு வச்சுங்களேன். அதே பண்ணுறாங்கன்னா 1 டன் அயன் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது நமக்கு? நியர்லி 10 kg ஆஃப் மேங்கனீஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? 1 டன் அயன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு ஆட் 10 kg ஆஃப் மேங்கனீஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது போக தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மேங்கனீஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெயிண்ட்டு, ஓகேவா? அடுத்து ப்ளீச்சிங் பவுடர், ஓகேங்களா? ஸோ வந்து பெயிண்ட்ஸு, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன செல் பேட்டரி இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ மேங்கனீஸ் தெரிஞ்ச ஒரு விஷயம் சில்வரி கிரேயா இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் பிரிட்டில் உடஞ்சிருது. ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்க? ஸோ அயன் லேட்ரைட்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 1 டன் அயன் உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு 10 kg ஆஃப் வரைக்கும் மேங்கனீஸ் ஆட் பண்ணுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க? ஸோ பெயிண்ட் உருவாக்குறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெளுக்கும் தூள் இது பண்ணுவோம் இல்லையா? ப்ளீச்சிங் பண்ணுவோம் இல்லையா? ப்ளீச்சிங் பவுடர் கூட பார்த்தீங்கன்னா பேட்டரி தயாரிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா இந்த மேங்கனீஸ்க்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேங்கனீஸ் இன்ஸ்டியூட் பேர் பார்த்தீங்கன்னா MOIL சொல்லுவாங்க. மேங்கனீஸ் இன்ஸ்டியூட் பேரு MOIL, மொயில். ஓகேங்களா? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மொயில்னா மேங்கனீஸ் ஓர் ஆஃப் இந்தியா லிமிடெட். மேங்கனீஸ் ஓர் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, இதான் வந்து மெயில்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாக்பூர்ல இருக்கு. இது எங்க இருக்குன்னா வந்து நாக்பூர்ல காணப்படுது. ஓகேவா? அப்போ மொயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. தட் மீன்ஸ் மொயில் மீன்ஸ் மாங்கனீஷ் ஓர் இந்தியா லிமிடெட்ங்கிறத மொயில் சொல்றாங்க, நாக்பூர்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். தட் மீன்ஸ் தாமிரம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா காப்பர், தாமிரம். ஓகேங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஹியூமன் கண்டுபிடிச்ச மெட்டல் இதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மெட்டலே பார்த்தீங்கன்னா ஹியூமன் இதுதான். ஓகே, முதலில் கண்டறியப்பட்ட உலோகம் பார்த்தீங்கன்னா காப்பர், தாமிரம் தான். ஹிஸ்டாரிக்கலா, ஓகேவா? ஆதிவாசி மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்க கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் மெட்டல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு காப்பர் தான். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரை வச்சு நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கும். காப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபிளெக்சிபிள், எளிதில் வளையும். ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து இலகிய மனசா இருக்கும். ஸோ ஃபிளெக்சிபிளா இருக்கும். காப்பர் வந்து எளிதில் வந்து வளையும். அப்புறம் பண்றாங்க இந்த காப்பரை வந்து யூஸ் பண்ணி சில விஷயங்கள் உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கு இல்லையா? காப்பர் என்ன பண்ணுவாங்க? தட் மீன்ஸ் தாமிரம் இருக்கு இல்லையா? தாமிரத்தை என்ன பண்றாங்க? துத்தநாகம் தட் மீன்ஸ் ஜிங்க் இருக்கும். ஓகேவா? ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பித்தளை கிடைக்கும். ஸோ அப்படியே சில டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ காப்பர் பிளஸ் ஜிங்க் ஆட் பண்ணால் இப்போ வந்து பித்தளை கிடைக்கும். ஓகேவா? அது என்ன பண்றாங்க? இந்த காப்பரை தாமிரம் இருக்கு இல்லையா? தாமிரத்தை என்ன பண்றாங்க? இன்கேஸ் போயிட்டு கொண்டு போய் தகரத்தோட டின், ஓகேவா? தகரம்னா டின், ஓகேவா? அதில் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெண்கலம் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சுங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் என்ன பண்றீங்க நீங்க நோட் பண்ணீங்க. ஸோ காப்பர் பிளஸ் ஜிங்கா இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ வந்து பிராஸ் கிடைக்குது. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பித்தளை கிடைக்குது. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா காப்பர் பிளஸ் டின்னா இருந்தா, ஓகேங்களா, நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பிளஸ் பிரான்ஸ். ஓகேவா? காப்பர் பிளஸ் பிரான்ஸ். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? சரி, பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் என்ன பண்றீங்க? டின்னோட ஆட் பண்ண நமக்கு வந்து பிரான்ஸ் கிடைக்கும், வெண்கலம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ காப்பர் பிளஸ் ஜிங்கா இருந்தா பித்தளை, பிராஸ். ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா காப்பர் பிளஸ் டின்னா இருந்தால் என்ன பண்றாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா வெண்கலம், பிரான்ஸ் கிடைக்கும். இது சிம்பிளான கொஸ்டின். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா இந்த காப்பருக்கான இன்ஸ்டியூட் இது. காப்பரை பற்றி மட்டுமே ஆராய்ச்சி பண்றதுக்கு யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா HCL இருப்பாங்க. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்றாங்க? இந்த காப்பரை மட்டும் ஆராய்ச்சி பண்றதுக்கு இருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே,
வழக்கமாக கேள்விப்படுறோம். காப்பர் என்ன பண்ணுறோம் நம்ம? ஸோ காப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சின்ன சின்ன இந்த மின்சார கம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வயர் ஓடுது இல்லையா? அந்த எலக்ட்ரிக்கல் வயர்லாம் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் வயர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா காப்பர் தான் ஓடிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் வயர்ல ஃபுல்லாகவே காப்பர் தான் இருக்கும். மின்சார வயர்களில் வந்து காப்பர் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அப்போ 4 பாயிண்ட் தான். ஸோ காப்பர் வந்து ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மெட்டீரியலாக இருக்கு டிஸ்கவர் பண்ணது. மனிதன் கண்டுபிடித்த முதல் உலகம் காப்பர் தான். அதே பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ காப்பர் என்ன பண்ணுறீங்க? ஜிங்கோட ஆட் பண்ணால் நமக்கு பிராஸ் பித்தளை கிடைக்குது. காப்பர் என்ன பண்ணுறீங்க? டின்னோட ஆட் பண்ணால் நமக்கு வந்து வெண்கலம் பிரான்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இதுக்கான இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட்ங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் ஆகுதுன்னா பெரும்பாலும் வந்து எலக்ட்ரிக் வயர்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாக்சைட். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பாக்சைட். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பாக்சைட். ஓகே, பாக்சைட். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாக்சைட் எங்க இருக்கிறாங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அலுமினியம். ஓகேவா? இது என்ன பண்றாங்க? முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அயன்ல இருந்து என்ன பண்றாங்க? அலுமினியத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த பாக்சைட் இருக்குல்ல பெரும்பாலும் எங்க யூஸ் பண்றாங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரியில. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் ஃபேக்டரி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் ஃபேக்டரி ரசாயன தொழிற்சாலை இல்லாட்டி வந்து சிமெண்ட் ஃபேக்டரியில் வந்து என்ன பண்ணுறாங்க இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்க்கும்போது மெஜாரிட்டி பாக்சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து ஒடிசால இருக்கு. ஓகேவா? மெஜாரிட்டி பாக்சைட் நியர்லி எங்கே பார்த்தீங்கன்னா ஒடிசால இருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா 50% வந்து ஒடிசாலே காணப்படுது. ஓகேங்களா? அது வந்து ஸோ வந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க இந்தியாவில் மெஜாரிட்டி பாக்சைட் எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து ஒடிசால இருக்கு. இந்த பாக்ஸர் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஓகே, அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். ஓகேவா? அலுமினியம் எப்படி இருக்குது இந்த பாக்ஸர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், கடினமாக இருக்கும், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடினமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சாஃப்ட் அண்ட் டஃப்பாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது வச்சு நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஃப்ளைட் உருவாக்குவாங்க. ஃப்ளைட். ஓகே, ஃப்ளைட் என்ன பண்ணணும்? மேலே பறக்கணும் இல்லையா? அப்படி நம்ம மேலே பறக்கணும்னா காற்றை தாண்டி மேலே பறக்கணும். ஓகேவா? அப்புறம் விஷயம் இது பார்த்தீங்கன்னா பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி மேலே போகணும். அப்போ எப்படி இருக்கும்? காற்றுல பறக்கணுங்கிறக்கப்ப ரொம்ப லைட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் எந்த ஒரு பாதிப்போட இருக்கிறதுக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஸோ இந்த பாக்சைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அலுமினியத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃப்ளைட் உருவாக்குறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு, டியூர் ஆலுமின் சொல்லுவாங்க. டியூர் ஆலுமின். ஓகேங்களா? ஸோ டியூர் ஆலுமின் என்ன விஷயம்னா அலுமினியம் தான். ஓகேவா? ஸோ டியூர் அலுமினியம் அர்த்தம் டியூரபிளாக இருக்கிற அலுமினியம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஸோ ஃப்ளைட் தயாரிக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா வந்து டியூர் ஆலுமின். ஓகே, டியூர் ஆலுமின். ஓகேவா? வட கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ளைட்டு எந்த மெட்டல் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூர் ஆலுமின்ங்கிற மெட்டலில் உருவாக்கப்படுது. ஸோ அப்போ விஷயம் இது டியூரபிளாகவும் இருக்கும், அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகேவா? அப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த பாக்சைட் இருக்கு இல்லையா, அலுமினியம் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்சார்ஜ் யாருன்னா நால்கோ. NALCO, நால்கோ. அப்ப நால்கோனா யாரு? நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நால்கோ ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் எழுதி போட்டுருக்கோம் இல்லையா, MOIL மேங்கனீஸ் எழுதி போடுறோம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்காந்துக்கிட்டு ஸோ இந்த இன்ஸ்டியூட்லாம் எந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, ஓகேவா, கூடவே பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, இதை வந்து ஹோம்ஒர்க்காக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அயன் ஒவ்வொரு தாது ஒவ்வொரு மினரல் ஒவ்வொருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டியூட் எழுதி போகிறோம்ல, அது வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க எந்த லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லி ப்ராப்பராக கண்டுபிடிங்க. இது ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நம்ம மெட்டலில் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? இரும்பு பற்றி பார்த்து முடிச்சோம், அலுமினியம் பார்த்து முடிச்சிருக்கோம், மேங்கனீஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகேவா? அலோகம். அலோகம். ஓகே, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக்னு பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக இருக்காது, எந்த ஒரு ஓருமே இருக்காது. அப்போ ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க, நம்ம இரும்பை கூட என்ன பண்ணோம், இரும்பு படிக்கும்போது ஹேமடைட் இருக்கு, மேக்னடைட் இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஓர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? பட் அந்த மாதிரி எந்த ஓர்ஸுமே இருக்காது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாது பொருளுமே இருக்காது. அதை நான் சொல்றது பேர் அலோகம்னு சொல்றோம். ஓகேங்களா? எந்த ஒரு தாது பொருளுமே இருக்காது. அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைக்காவை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். MICA மைக்காவை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு அலோகம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெட்டாலிக். ஸோ மைக்காவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு தாது பொருள் இருக்க போகிறது. ஓகேங்களா? அப்படியே சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மைக்கா இருக்கு இல்லையா, எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்ஷியன்ட் பீரியட்லேயே பழங்காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ டியூரிங் ஆன்ஷியன்ட்லேயே இருந்திருக்காங்க, பழங்கால பீரியட்லேயே. ஓகேவா?
என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெடிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து மெடிசனுக்கு மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கா இருக்கு இல்லையா, இது ரொம்ப குவாலிட்டியான ஒரு மைக்கா இருக்கு. ஸோ ஹை குவாலிட்டி ஒரு மைக்கா இருக்கு. ஓகேவா? அது பேர் சொல்லுவாங்கன்னா அப்ராக்னு சொல்லுவாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹை குவாலிட்டி மைக்கா இஸ் நோன் அஸ் அப்ராக். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மைக்காக்கு பேர் பார்த்தீங்கன்னா அப்ராக்னு சொல்றாங்க. இந்த அப்ராக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்குலண்ட். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஒளிப்புகும் தன்மையோட இருக்கும். டிரான்ஸ்குலண்ட் எப்படின்னா டிரான்ஸ்குலண்டா இருக்கும். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒளி புகும் தன்மையா இருக்கும். தட் மீன்ஸ் என்ன பண்ணலாம், இங்க நீங்க ஒளியை பார்த்து அந்த பக்கம் தெரியும். ஒளி புகும் தன்மையோட காணப்படும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, என்ன பண்ணலாம், நீங்க சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ண முடியும். மைக்கா இருக்குல்ல, சின்னதா ஸ்லைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா அதிகமான வோல்டேஜை தாங்கும். ஓகே, அது எப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அதை ஸ்லைஸ் பண்ண முடியும். மேங்கோ இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா பழமா இருக்கு மேங்கோ. நீங்க என்ன பண்றீங்க, கீத்து போடுறீங்களா, மேங்கோ ஸ்லைஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளால நீங்க ஸ்லைஸ் பண்ண முடியும். ஓகே, சின்ன சின்ன கீத்தா வந்து கட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா, இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி வோல்டேஜை தாங்கும். ஹெவியான வோல்டேஜை அப்சர்வ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா வந்து அதிக அழுத்தத்தை தாங்கும். அதிக மின் அழுத்தத்தை தாங்கும். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இன்சுலேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இன்சுலேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழில் காப்பான்னு சொல்லுவாங்க. மின்சாதன காப்பானா யூஸ் பண்ணுறாங்க. மின்சாதனத்தில் மீன்ஸ் எலக்ட்ரிக் வெப்பனில் பார்த்தீங்கன்னா வந்து காப்பானா யூஸ் பண்ணுறாங்க. இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம இது இருக்கு இல்லைங்களா, விகார்டு ஸ்டெபிளைசர்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்க, அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய இன்சுலேட்டர் இருக்கு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் என்னாச்சுன்னா ஹெவி வோல்டேஜ் பாஸ் ஆயிடுச்சு திடீர்னு. ஓகேங்களா? அப்போ இன்சுலேட்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிவியை பாதிக்காம தடுக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்றாங்க, இன்சுலேட்டர்ல வந்து இந்த மைக்கா யூஸ் பண்றாங்க. காரணம் என்ன, இது வந்து வோல்டேஜை அப்சர்வ் பண்ணுது. வோல்டேஜை வித் ஹோல்டு பண்ணும். தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அது என்ன பண்றாங்க, இது வந்து மின் சாதனத்துல காப்பானாது. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலேட்டர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. வேற எங்க யூஸ் பண்றாங்க, இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெடிசன்ல யூஸ் பண்றாங்க பார்த்தோம். ஓகேவா? வேற எங்க யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் யூஸ் பண்றாங்க. வேற எங்க யூஸ் பண்றாங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப லிட்டில் அமௌண்ட்ல நமக்கு வந்து நமக்கு மைக்கா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? மைக்கா 4 பாயிண்ட் தான். பழங்காலத்திலேயே மெடிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. கூட பார்த்தீங்கன்னா வெப்பன் இந்த மின் சாதனங்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பானா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன், சுண்ணாம்புக்கல். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கு தமிழ்ல வந்து அதுக்கு சுண்ணாம்பு கல்னு பேரு. லைம் ஸ்டோன்னா தமிழ்ல அதுக்கு சுண்ணாம்பு கல்னு பேரு. ஓகேங்களா? அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல் இல்லையா, கம்ஃபர்டபிள் இருக்கும். கால்சியம் கார்பனேட். ஓகேவா? கால்சியம் கார்பனேட்டா இருக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இருக்குல்ல, எல்லாம் கலந்த ஒரு கலவை பேர் தான் வந்து சொல்லுவாங்க. கலந்த கலவை தான் இருக்குன்னா சுண்ணாம்பு கல்லா இருக்கும். கால்சியம் கார்பனேட் அல்லது எப்படி இருக்கு, கால்சியம் மெக்னீசியம் கலந்த ஒரு கலவை இருக்கு இல்லையா, அதுதான் என்ன ஃபார்ம் ஆகுது, நமக்கு சுண்ணாம்பு கல் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அது போல என்னன்னா ரொம்ப மினிமமா இதெல்லாம் மெஜாரிட்டி இருக்கு, பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நமக்கு சுண்ணாம்பு கல் மீன்ஸ் இல்லை, நம்ம லைம் ஸ்டோன்ல அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா கால்சியம் கார்பனேட்டு இல்லாட்டி கால்சியம் மெக்னீசியம் தாது இருக்கு. ஓகேவா? வேற குட்டி குட்டி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அலுமினியம் இருக்கும். அயன் எஃப்இ அயன், எஃப்இன்னா அயன். ஓகேவா? ஃபெரஸ் அயன் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஜிங்க் கந்தகம்லாம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான லெவலில் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான லெவலில் இருக்கும். பாஸ்பரஸ், கந்தகம்னா சல்ஃபர். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர்லாம் காணப்படும். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மினிமம் குவான்டிட்டி, கொஞ்சம் வந்து குட்டி குட்டி லெவலில் காணப்படும். ஓகேவா? அப்போ லைம் ஸ்டோனில் மெஜாரிட்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு இல்லாட்டி கால்சியம் மெக்னீசியம். ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம், இரும்பு, பாஸ்பரஸ், சல்ஃபர். சல்ஃபர் தமிழில் பார்த்தீங்கன்னா கந்தகம்னு சொல்லுவோம். கந்தகம். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜிப்சம். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து ஜிப்சம். ஸோ ஜிப்சம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, அது நம்ம கால்சியம் சல்ஃபேட். ஓகேவா? கால்சியம் SA2CO2SO4. ஓகேவா? கால்சியம் சல்ஃபேட் இருக்குல்ல, என்ன பண்றாங்க, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணா. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னா கால்சியம் சல்ஃபேட்டோட என்ன சொல்லுவாங்க, இதை நீரேற்றப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, கால்சியம் சல்ஃபேட்ல என்ன இருக்கு, வாட்டர் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட்டோட ஒரு ஹைட்ரேட்டட் ஃபார்ம், நீரேற்றப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜிப்சம்ங்கிறது ஃபார்ம் ஆகுது.
ஓகேவா? இந்த ஜிப்சம் இருக்குல்ல, எப்படி எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே சிமெண்ட் ஃபேக்டரி யூஸ் பண்றாங்க. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சிமெண்ட் ஃபேக்டரி யூஸ் பண்றாங்க. கூட பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லையா? அங்க யூஸ் ஃபெர்டிலைசர்ஸ், சிமெண்ட் ஃபேக்டரில யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஜிப்சம் எங்க மெஜாரிட்டின்னு கேட்பாங்க. ஓகே, எங்க யூஸ் பண்றாங்கன்னா, சிமெண்ட் அண்ட் ஃபெர்டிலைசர் ஃபேக்டரில யூஸ் பண்றாங்க. உரக்கடை மற்றும் அந்த சிமெண்ட் ஃபேக்டரில யூஸ் பண்றாங்க. அடுத்து கேட்பாங்க என்னன்னா, ஜிப்சம் எங்க மோஸ்ட்லி இருக்குன்னு கேட்பாங்க. ஜிப்சம் எங்க அதிகமா காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல காணப்படுது. ஓகேவா? ஜிப்சம் வந்து அதிகமா ராஜஸ்தான்ல காணப்படுது. சொல்லப்போனா இந்தியா அளவில் இருக்கக்கூடிய ஜிப்சம்ல 81% பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லயே இருக்கு. ஓகேவா? இந்தியாவில் மொத்தம் 100 கிலோ ஜிப்சம் கிடைக்குதுன்னா என்ன பண்றாங்க, 81 கேஜி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜஸ்தான்ல கிடைக்குது. சரி, வேற என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல 14%. ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழ்நாடு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2% தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 3%. ஓகேவா? ஸோ இங்கே என்னாச்சு, 81, 14, 95, 97% ஆயிடுச்சா? அப்போ மீதி அதர்ஸ் இருக்கு இல்லையா? மற்ற ஸ்டேட்லாம் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3% தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 81% ராஜஸ்தான்ல, 14% ஜம்மு காஷ்மீர்ல, 2% தமிழ்நாட்டில். இப்போ மீதி என்னாச்சு? ஸோ 81, 95, 97. ஓகேவா? 98% ஆயிடுச்சு இல்லையா? அப்போ மீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3% நமக்கு இருக்குன்னா அதர் ஸ்டேட்ல காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல்லாகவே மெட்டல்ஸை பற்றியும் நான் மெட்டாலிக்கை பற்றியும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சில ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு, அதே போல நான் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை பற்றி இப்போ ரெண்டா படிக்கிறோம். ஸோ எப்படி மினரல்ஸ், ஓகேவா? ஸோ கனிமத்தை ரெண்டா பிரிச்சுமா, மெட்டாலிக் நான் மெட்டாலிக், அதே போல என்ன பண்ணுறாங்கன்னா ரிசோர்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? வளங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெனியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்க கூடியது. ரெனியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்க கூடியது. இன்னொரு விஷயம் என்ன, நான் ரெனியூவபிள். ஓகேவா? புதுப்பிக்க இயலாதது. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் என்னன்னா புதுப்பிக்க இயலாது. அப்படின்னு விஷயம் ரெனியூவபிள்னா வந்து நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கு இல்லையா, சூரிய ஒளி இருக்கு இல்லையா, நமக்கு என்ன பண்றோம், திரும்ப திரும்ப கிடைக்குது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ணாட்டி நம்மள நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே போல விண்ட் ஃபோர்ஸ், காற்றாலை இருக்கு இல்லையா, என்ன பண்றோம், ஸோ வந்து காத்து இலவசமா கிடைக்குது. அப்பன்டன்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்றோம், நம்ம திரும்ப திரும்ப பியூரிஃபை பண்ண முடியும். வாட்டர் அதே மாதிரி தான். ஹைட்ராலஜிக்கல் ஃபோர்ஸஸ், ஹைட்ரோலஜிக்கல் ரிசோர்சஸ். ஓகேவா? அது நமக்கு என்னன்னா அளவு கிடைக்கும். ஸோ வந்து சூரிய ஒளி, சூரிய ஒளி ஆற்றல், காற்று ஆற்றல், அடுத்து நீர் ஆற்றல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்றல் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா பூமியோடைய உட்கரு ஆற்றல், பார்த்தீங்கன்னா பூமியோடைய உட்கரு வெப்பநிலை, அது நமக்கு என்னன்னா வந்து இயற்கை கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, அப்படின்னா வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது, அட் த சேம் டைம் அளவில்லாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரினியூவல் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னும் சில ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிமிட்டடாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்கன்னா ஸோ நான் ரினியூவல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அவைலபிள் இன் த லிமிட்டட் குவான்டிட்டி. ஓகேவா? அப்புறம் விஷயம் அளவு வந்து குறைவாக தான் பூமியில காணப்படுது. இது நம்ம காலப்போக்கில் வந்து தீந்துரும். இப்போ நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோல் ஏன் விலை ஏறிட்டே இருக்கு, பிகாஸ் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஏன் டிமாண்ட் கிரியேட் ஆகுது, அது அளவு கம்மியா இருக்கு பூமியில. பெட்ரோல் என்ன ஆகும், ஃபியூச்சர்ல போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தீர்ந்து போயிடும். ஒரு 100-200 வருஷம் கழிச்சு பெரிய பெட்ரோல் தீர்ந்துடும். ஓகேங்களா? டீசல் தீர்ந்துடும். அதை நம்ம எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ தோஸ் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் இன் குவான்டிட்டி. ஓகேவா? பூமியில வந்து அளவு குறைவா இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்கன்னா நான் ரினியூவபிள் சொல்றாங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம புதுப்பிக்க இயலாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் அந்த நான் ரினியூவபிள் இருக்கு இல்லையா, அதை பார்த்து முடிச்சலாம். நான் ரினியூவபிள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் இருக்கு இல்லையா. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கோல், நிலக்கரி பத்தி பார்க்கலாம். கோல் வந்து நிலக்கரி. ஸோ இந்த நிலக்கரி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, தாவரங்கள் வாழ்ந்திருக்கு. டைனோசருங்கிற மாதிரி மிருகம்லாம் வாழ்ந்திருக்கு. ஓகேவா? தேர் ஆர் லாட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் லிவ்டு ஓவர் த இயர்ஸ். காலம் வாழ்ந்திருக்கு. அது என்ன இருக்கு, காலம் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கு. அது நமக்கு என்ன ஆகுது, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கரியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் சொன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து முடிஞ்ச அந்த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸோடைய ஆர்கானிக் கண்டென்ட், ஓகே, அதோடைய அந்த ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நமக்கு ஸோ நிலக்கரியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? அது கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, இது என்ன பண்றாங்கன்னா மொத்தம் முக்கியமா 4 விதமான ஓர்ஸ் இருக்குது. இதுலயே வந்து 4 விதமான ஓர்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட், ஒன்று வந்து ஆந்த்ரசைட்,
ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ், ஒன்று ஆந்த்ரசைட், ஒன்று பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்னைட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட். பீட்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மரக்கறி இல்லாட்டி நிலக்கரின்னு சொல்லுவாங்க. மரக்கறி ஏன்னா மரத்தை தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, செத்து போன மரங்கள் இருக்குல்ல, காலங்க மரங்கள், புதஞ்சு போன மரங்கள் இருக்கு, அதை உருவாகுது. ஓகேங்களா. அப்படி என்ன ஆந்த்ரசைட், தமிழ் அப்படி எழுதுவாங்க ஆந்த்ரசைட் எழுதுவாங்க. ஆந்த்ரசைட்னு எழுதுவாங்க. அடுத்து பிட்டுமினஸ்னு எழுதுவாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், அடுத்து லிக்னைட். ஓகேங்களா. இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதுல எந்த அளவுக்கு, அதாவது இதெல்லாம் ஓர்ஸ். ஓகேவா. அப்ப நிலக்கரி ஓர்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நிலக்கரி இருக்கு, அது எரிபொருள் இருக்கு, கார்பன் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சுங்க. ஸோ இருக்கக்கூடிய கார்பன் அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட்ல பார்க்கும்போது ஸோ 80 to 90% கார்பன் காணப்படுது. சொல்றோம் இல்லையா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு. அப்ப எங்க இருக்கு ஆந்த்ரசைட்டுங்கிற அந்த தாது பொருளை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு 80 to 90 வரைக்கும் கார்பன் காணப்படுது. கார்பன் காணப்படுது. அடுத்து பிட்டுமினஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 60 to 80% கார்பன் காணப்படுது. லிக்னைட்ல பார்த்தீங்கன்னா 40 to 60% கார்பன் காணப்படுது. ஓகேவா. அடுத்து பீட்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ் தேன் 40 இருக்கும். ஏன்னா 40 விட குறைவாக தான் காணப்படுது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே அதிகமான கார்பன் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி தாது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்த்ரசைட்டு. ஸோ 80 to 90. அடுத்து பார்த்தீங்கன்னா 60 to 80 வந்து பிட்டுமினஸ். ஓகேவா. அடுத்த கார்பன் எங்க இருக்குன்னா வந்து லிக்னைட்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான கார்பன் எங்க இருக்குன்னா வந்து பீட் மரக்கரியில் இருக்கு. ஸோ லெஸ் தேன் 40% வந்து நமக்கு பீட்ல காணப்படுது. அப்போ இந்த கோல் இருக்கு இல்லையா, கோல் பத்தி ஆராய்ச்சி பண்ற யார் இருக்காங்கன்னா COL இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ CIL, ஓகே, CIL, ஓகே ஃப்ரெண்ட், CIL தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து கோல் இந்தியா லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெட் இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து கோல், ஓகேவா, மீன்ஸ் நிலக்கரியை பத்தின ஆராய்ச்சி மையம், இந்திய நிலக்கரி மையம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து கல்கத்தால இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, கல்கத்தால காணப்படுது. ஓகேங்களா. அப்ப கோல் நிலக்கரியை பத்தின ஆராய்ச்சி பண்றதுக்கு யார் இருக்காங்கன்னா வந்து கோல் நிலக்கரி ஆராய்ச்சி மையம் இருக்காங்க. இங்கன்னா கல்கத்தால காணப்படுறாங்க. ஸோ அடுத்து நமக்கு வேற யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துடலாம். ஓகேவா. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். ஏன்னா அது நமக்கு என்ன ஆகுது, சீக்கிரம் காலப்போக்கில் காணாம போயிடும், தீர்ந்து போயிடும். பெட்ரோலியம். ஓகேவா. பெட்ரோல். அப்ப இந்த பெட்ரோலுங்கிற விஷயம் என்னன்னா பெட்ரோல்னு சொல்றோம் இல்லையா, இந்த பெட்ரோ யோசிச்சு பாருங்களேன். இந்த பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பெட்ரோங்கிற வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஸோ பெட்ரோன்னா பாறைன்னு அர்த்தம். பெட்ரோனா ராக்ஸ். பெட்ரோ ஈக்குவல் டு ராக்ஸ், பாறைகள் அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க, பாறையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆயில். ஓகேவா. பெட்ரோன்னா பாறை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த OLEUM இருக்கு இல்லையா, அது என்ன ஒளியம். ஒளியம்னா என்ன அர்த்தம்னா வந்து ஆயில்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் எண்ணெய். ஓகேவா. அப்ப பாறையிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் பத்தி என்ன சொல்றாங்க, பெட்ரோலியம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது தெரிஞ்சு இது ஆக்சுவலா வந்து ஒரு லாட்டின் வேர்டு, ஒரு லத்தீன் மொழி சொல். இது ஒரு லாட்டின் வேர்டு. ஓகே, லத்தீன் மொழி சொல். அப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, என்ன பண்றோம் பெரும்பாலும் பாறையிலிருந்து தான் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த பாத்தீங்கன்னா பூமியோட மேலோட்டத்தை எடுத்துட்டு இருக்கோம், பூமியோடைய கிரஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 95% என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் காணப்படும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அது நமக்கு என்ன ஆகுது, எரிபொருளுக்கு தேவையான ஆற்றல் கொடுக்கும். ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் என்ன இருக்குன்னா நமக்கு ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோல் எடுத்தீங்கன்னா 90 to 95% நமக்கு என்ன ஹைட்ரோ கார்பன் காணப்படுது. ரிமைனிங் 5 to 10% என்ன இருக்கு நமக்கு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் இருக்கு தனியா. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கந்தகம், மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கு. ஓகே, கந்தகம் காணப்படுது. ஓகேங்களா. அப்ப என்ன ஒரு லிட்டர் பெட்ரோல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நியர் எவ்வளவு இருக்கு, 90 to 95% பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நமக்கு அந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அதே போல சல்ஃபர் போன்ற சில பொருட்கள் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்தை யார் சார் மானிட்டர் பண்றாங்கன்னா ஸோ நமக்கு இவங்க இருக்காங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேசஸ். ஓகேவா. ஸோ இயற்கையான பெட்ரோல், இந்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேசஸ். தமிழ்ல சொல்றாங்க ஸோ பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுக்கான அமைச்சகம். இது வந்து டெல்லியில் இருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஃபுல்லாக டெல்லியில தான் இருக்கும் பெரும்பாலும். ஓகே, மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ MOPNGங்கிறது தான் வந்து என்னன்னா முழுக்க முழுக்க பெட்ரோலியத்துக்கான இன்சார்ஜா இருக்காங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பத்தி பார்க்குறோம். அடுத்து நான் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேசஸ்.
இயற்கை எரிவாயு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாக காணப்படக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா வந்து இயற்கையாக காணப்படக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் கேஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது, எரியறக்கு உதவியாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இயற்கையான ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோன்னா தமிழ்ல என்ன எழுதுவாங்கன்னா நீர்மம் எழுதுவாங்க. ஓகேவா? நீர்ம கார்பன் எல்லாம் ஒன்று தான். ஹைட்ரோ கார்பன் அல்லது நீர்ம கார்பன் வாயு. இதை நமக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸோட சோர்ஸா இருக்கு. இது பெரும்பாலும் என்ன சார் இருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மீத்தேன் கேஸ் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா CH4, தட் மீன்ஸ் மீத்தேன் இருக்கு. ஓகேவா? அப்ப இயற்கை எரிவாயுல இருக்கக்கூடிய அந்த எரியக்கூடிய கெப்பாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா வந்து மீத்தேன் கேசஸ். நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம். மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயல்ல இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்ணுவோம், மாட்டோட சாணத்தை வந்து உரமா போடுவோம். ஓகேவா? மாட்டோட சாணத்தை பார்த்தீங்கன்னா வந்து வரட்டி தட்டி அடுப்பெரிக்கப்படும். காரணம் என்ன? மாட்டு சாணத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து மீத்தேன் கேசஸ் காணப்படும். ஓகேங்களா? ஸோ பார்த்தா அதை நம்ம ரொம்ப எரியறதுக்கு காரணமா இருக்கு. ஓகேவா? அது தெரிஞ்சு. ஸோ நேச்சுரல் கேஸ்ல முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் கேசஸ். கூடவே என்னன்னா எரியறதுக்கு காரணமான முக்கியமான மேக்ஸிமம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டென்ட் எரியறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீத்தேன் கேசஸ் காணப்படுது. ஓகே, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நேச்சுரல் கேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மீத்தேன் கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா? இது பேசிக்காக தெரிஞ்சுங்க. இது வந்து எல்லாமே நான் பற்றி பார்க்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கரி கோலா இருக்கட்டும், பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸ் எல்லாமே புதுப்பிக்க இயலாத விஷயங்கள். அப்போ புதுப்பிக்கக்கூடியது இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் ரெனியூவபிள் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசிக்காக பார்த்து முடிச்சலாம். ரெனியூவபிள் ரிசோர்சஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க கூடியது. ஓகேவா? ரிசோர்ஸ் வந்து உருவாக்க முடியும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா வந்து ஹைட்ரோ பற்றி பார்த்தலாம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நீர் ஆற்றல். ஓகேவா? நீர் ஆற்றல் ஹைட்ரோ ரிசோர்சஸ். ஓகேவா? அப்படி சொல்றாங்கன்னா இந்த உலக ரேஞ்சில் உலக லெவலில் பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் உற்பத்தி பெற்ற மின்சாரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 7% வந்து இங்கே தான் இருக்கு. ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறோம், ஸோ 100 வாட் மின்சாரத்தை வந்து உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அது பண்ணுறாங்க நியர்லி 7% பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஹைட்ரோ ஆற்றலாக தான் இருக்குது. ஓகேங்களா? நீர் ஆற்றல் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7% வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. அது போல என்ன இதோட செலவு ரொம்ப கம்மி. ஸோ வந்து என்னன்னா இதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது உற்பத்தி பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்ப கம்மி தான். அது போல விஷயம் இது புதுப்பிக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக இருந்தால் வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாது, சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாது. என்விரான்மெண்ட்டை வந்து பொல்யூட் பண்ணாது. நாட் பொல்யூஷன். என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் இருக்க சுற்றுச்சூழலை பாதிக்காது. ஓகேங்களா? அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர்மின் ஆற்றல் நிலையம் இருக்குது. தட் மீன்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தட் மீன்ஸ் டார்ஜிலிங் ஆரம்பிக்கணும். டார்ஜிலிங். ஓகேவா? ஸோ எப்போனா 1897 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நீர் மின் ஆற்றல் நிலையம் எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்து டார்ஜிலிங் ஆரம்பிக்கிறாங்க. இங்கன்னா எப்போனா 1897 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி பார்க்கலாம். தட் மீன்ஸ் சோலார் ஆற்றல், சூரிய மின் ஆற்றல், சோலார் எனர்ஜி, சூரிய மின் ஆற்றல். ஓகேவா? அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோலார் பற்றி படிக்கும் போதே சோலார் அப்படிங்கிற வார்த்தை, சோல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா சோல் அப்படிங்கிறது சன் காடை மீன் பண்ணுச்சு. இதுதான் சூரிய கடல் மீன் பண்ணுச்சு. அதான் நமக்கு வந்து ஒட்டுமொத்த பூமி. ஓகேவா? கூடவே 8 கோள்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் there are 8 planets are in the solar system. ஓகேவா? அந்த 8 கோள்களையும் மானிட்டர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் தான், சூரியன். ஓகேவா? அப்போ என்ன வந்து அளவுக்கு அதிகமான ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அடுத்த தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா சோலார் இருக்கு. சன்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம்ங்கிற கேஸ் இருக்கு. அதை நம்ம ஒன்னோட ரியாக்ட் பண்ணி நமக்கு இவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்கு படிச்சோம். ஓகேங்களா? அது பண்ண பண்றாங்க இந்த சோலார் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு யார் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ற யார் இருக்காங்கன்னா SECI. ஓகேவா? ஸோ SECIன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. எங்க இருக்குன்னா வந்து நமக்கு நியூ டெல்லியில காணப்படுது. இவங்க என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த இந்தியா இருக்கக்கூடிய சூரிய ஆற்றலை வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா பயன்படுத்தலாம்னு சொல்லி நமக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோலார் எனர்ஜி பத்தி பார்க்கும்போது ஸோ சூரியனோட அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸ் தான் இவ்வளவு எனர்ஜி காரணமா இருக்கு. ஓகேவா? கூட பார்த்தீங்கன்னா வந்து சோலாரை பத்தி ஆராய்ச்சி பண்ற யார் இருக்காங்கன்னா ஸோ SECI, அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்த நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து காற்று ஆற்றல். மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விண்டு. ஓகேவா? ஸோ விண்டுனா வந்து
நேஷ்னல் ஓகேவா. ஸோ விண்ட் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி ஓகேவா. இல்லைன்னா காற்று ஆற்றல் விண்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, NIEWனா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக வந்து ஸோ காற்று எனர்ஜி அதை வந்து என்ன பண்ணுறாங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா இதுங்க NIDW எங்கே இருக்காங்கன்னா வந்து சென்னையில் தான் இருக்காங்க ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. கூடவே தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா லெவலே பார்க்கும்போது மெஜாரிட்டி எங்கே வந்து விண்டு ஃபோர்ஸ் இந்த காற்றாலை இருக்கும் இல்லையா, இந்த காற்றாலை இருக்கும் இல்லையா ஓகேவா. இந்த விண்டு மில் இருக்குல்ல காற்றாலை எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா லெவலில் பார்க்கும்போது அதிகமான விண்டு மில் நம்பர் ஆஃப் விண்டு மில் காற்று ஆலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பக்கம் ஓகேவா. கன்னியாகுமரி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரல்வாய் மொழின்னு ஒரு ஊர் இருக்குவா. ஆரல்வாய் மொழி ஓகேவா. ஸோ நியர்பை கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அதிகமான காற்றாலை காணப்படுது ஓகேங்களா. ஸோ சொல்லப்போனால் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ இது இருக்கு என்ன சொல்றது முப்பந்தல் ஒரு குட்டி கிராமம் ஓகே. அங்கே தான் நமக்கு வந்து அதிகமான காற்றாலை இருக்குங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இது காணப்படுது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது காணப்படுது ஓகேவா. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வேற என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இது சம்பந்தமா சில ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் கேட்பாங்க ஓகே. அதாவது விண்ட் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி என்ன ஸ்கீம் வந்திருக்கு ஓகே. விண்ட் மீன்ஸ் அந்த காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்துறதுக்கு மீன்ஸ் காற்றாலை மின்சாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க, இல்லாட்டி ஹைட்ரோ எனர்ஜி சம்மந்தமாக புதுசாக எங்கே ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, எங்கே மின்சாரம் உருவாக்குறாங்க ஓகேவா. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றலை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ரிசர்ச் போயிட்டு இருக்கு, வேர்ல்டு லெவலில் சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி லெவல் டாப்பர் எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. இப்போ தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மினரல்ஸ் தாது பொருளை பற்றி பார்க்க ஆரம்பிச்சோம் ஓகேவா. ஒன்று மெட்டாலிக் தென் இஸ் உலோகம், இன்னொன்று நான் மெட்டாலிக் உலோகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து புதுப்பிக்கக்கூடியது ரினியூவபிள், இன்னும் புதுப்பிக்க முடியாதது தட் மீன்ஸ் நான் பற்றி பார்க்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ இந்த ரெண்டு தெளிவாக படிங்க. உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு தாது பொருளுக்கும் சில இன்ஸ்டியூட் சொன்னோம் இல்லையா, அந்த இன்ஸ்டியூட் வந்து முழுக்க எங்கே இருக்குன்னு தெளிவாக படிங்க. அதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, கூட பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அது தெளிவாக படிச்சுங்க.